ஹலோ வீவர்ஸ், இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பண்ணுற டெய்லி ரொட்டீன்ஸை இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணி சொல்லலாங்கிறத பற்றி தான். இதில் டோட்டலாக 40 சென்டென்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இதுலேருந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி மினிமம் 15 to 20 சென்டென்சஸ் ஆவது பிக் பண்ணி உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை சொல்ல முடியும். நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு பேசிக்காக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 6 AM. நான் வழக்கமாக 6 மணிக்கு எழுந்திருப்பேன். கரெக்டாக டயத்தை சொல்லும்போது நாங்கள் அட் யூஸ் பண்ணணும். அட் 6 AMனா கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திருக்கிறத சொல்கிறதுக்கு அட் 6 AM யூஸ் பண்ணுறோம். ஐ யூஸ்வலி வேக்கப் அட் அரவுண்ட் 6 AM. அட் அரவுண்ட் 6 AMனா 6 மணி பக்கமாக, 6 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அட் அரவுண்ட் யூஸ் பண்ணுறோம். ஐ யூஸ்வலி வேக்கப் அட் அரவுண்ட் 6 AM. நீங்கள் ஏஎம் என்ன சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மார்னிங் என்ன சொல்லும்போது இன்னும் கேஷுவலாக இருக்கும். I usually wake up at 6 in the morning. Then I brush my teeth and wash my face. நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப், இப்படியும் சொல்லலாம். ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப். ஐ ப்ரிப்பேர் டீ ஃபார் எவ்ரி ஒன். நான் எல்லாருக்காகவும் டீ ப்ரிப்பேர் பண்ணுவேன். தென் ஐ ஹாவ் எ கப் ஆஃப் டீ வைல் ஐ ரீட் தி நியூஸ் பேப்பர். நான் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு டீ எடுத்துக்குவேன். தென் ஐ ஹாவ் எ கப் ஆஃப் டீ வைல் ஐ ரீட் தி நியூஸ் பேப்பர். ஐ கோ டு மார்னிங் வாக். காலையில் ஒரு வாக் போவேன். ஐ கோ டு மார்னிங் வாக். ஐ ஒர்க் அவுட் ஃப்ரம் 8 to 8:30. ஒர்க் அவுட்டுங்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் அவுட்னு சொல்கிறோம். 8 to 8:30 வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஐ வேக்கப் மை கிட்ஸ். என்னோடய குழந்தைங்களை எழுப்புவேன். வேக்கப்புக்கு 2 மீனிங் இருக்குது. நம்ம எந்திரிக்கிறதுக்கும் வேக்கப் சொல்லலாம், மற்றவங்களை எழுப்புறதுக்கும் வேக்கப் சொல்லலாம். ஐ வேக்கப் மை கிட்ஸ். தென் ஐ மேக் தி பெட். அப்புறம் பெட்டை சரி பண்ணுவேன். பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சு பெட்டை சரி பண்ணுறதுக்கு மேக் தி பெட்னு சொல்கிறோம். தென் ஐ மேக் தி பெட். ஆஃப்டர் தட் ஐ டேக் ஏ ஷவர். டேக் ஏ ஷவர்னா குளிக்கிறதுக்கு நீங்கள் டேக் ஏ ஷவர் சொல்லலாம், ஹேவ் ஏ ஷவர்னு சொல்லலாம், டேக் ஏ பாத்னு சொல்லலாம். ஐ ஹேவ் ஏ ஷவர் வித் ஹாட் வாட்டர். நான் ஹாட் வாட்டரில் குளிப்பேன். தென் ட்ரை அண்ட் கோம் மை ஹேர். என்னோடய ஹேரை காய வைப்பேன்னு சொல்கிறதுக்கு ட்ரைன்னு சொல்லணும். கோம் மை ஹேர்னா தலை சீவுறதுக்கு கோம் மை ஹேர். ஆஃப்டர் பாத்திங் ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நான் குளிச்சுட்டு எல்லாருக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் அரவுண்ட் 8:30. ஒரு 8:30 போல் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்குவேன். தென் ஐ லீவ் ஹோம் அட் 9 AM ஃபார் ஒர்க். லீவ் ஹோம்னா வீட்டிலேருந்து கிளம்புறது. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஐ லீவ் ஹோம்னு சொல்கிறோம். ஐ லீவ் ஹோம் அட் 9 AM ஃபார் ஒர்க். வேலைக்கு 9 மணிக்கு வீட்டிலேருந்து நான் கிளம்புவேன். இப்படியும் சொல்லலாம். ஐ லீவ் ஃபார் ஆஃபீஸ் அட் 9 AM. ஐ கோ டு ஒர்க் பை பைக். பைக்கில் நான் வேலைக்கு போவேன். சிலர் பஸ்ஸில் போவாங்க. அது சொல்கிறதுக்கு ஐ டேக் ஏ பஸ் டு ஒர்க். ஐ டேக் ஏ பஸ் டு ஒர்க். இட் டேக்ஸ் அபவுட் 15 to 20 minutes டு ரீச் ஆஃபீஸ் டிபெண்டிங் ஆன் தி டிராஃபிக். டிராஃபிக்கை பொறுத்து நான் ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகும். ஐ அரைவ் அட் ஒர்க் அரவுண்ட் 9:30 AM. ஒரு 9:30 மணிக்கு நான் ஆஃபீஸில் இருப்பேன். அரைவ்னா ரீச் ஆகிறதுக்கு ரீச் கூட இங்கே யூஸ் பண்ணலாம். ஐ ரீச் அட் ஒர்க் அரவுண்ட் 9:30. தென் ஐ ஸ்டார்ட் மை ஒர்க். ஐ செக் மை இமெயில்ஸ் அண்ட் மேக் சம் ஃபோன் கால்ஸ். என்னோடய மெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு சில கால்ஸ் பண்ணுவேன். அட் அரவுண்ட் 2 PM ஐ ஹாவ் மை லஞ்ச். ஒரு 2 மணி போல் என்னோடய லஞ்ச் எடுத்துக்குவேன். ஐ லீவ் ஒர்க் அட் 6:30 PM. லீவ் ஒர்க்குன்னா ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு லீவ் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஐ லீவ் ஒர்க் அட் 6:30 PM. 6:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவேன். ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் 7 PM. ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வந்துடுவேன். ஐ க்ளீன் தி ஹவுஸ் அண்ட் டேக் தி ரப்பிஷ் அவுட். நான் ஹவுஸை க்ளீன் பண்ணிவிட்டு டேக் தி ரப்பிஷ் அவுட்னா குப்பையை வெளியே கொண்டு போய் போகிறதுக்கு டேக் தி ரப்பிஷ் அவுட்னு சொல்கிறோம். ஐ க்ளீன் தி ஹவுஸ் அண்ட் டேக் தி ரப்பிஷ் அவுட். ஐ வாட்ச் டிவி ஃபார் சம் டைம். கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன். ஐ வாட்ச் டிவி ஒயில் ஹேவிங் டின்னர். டின்னர் சாப்பிட்டே சில பேர் டிவி பார்ப்பாங்க. அது சொல்கிறதுக்கு ஐ வாட்ச் டிவி ஒயில் ஹேவிங் டின்னர். ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் கெட் ரெடி ஃபார் பெட். நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆவேன். ஃபைனலி அரவுண்ட் 11 PM ஐ டேர்ன் ஆஃப் தி லைட் அண்ட் ஸ்லீப் பை 11:30. கடைசியாக 11 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு 11:30 மணிக்கு தூங்குவேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரம் 9 to 11 ஐ அட்டன் ஆன்லைன் கிளாஸஸ்.
9 to 11 வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் நான் அட்டன் பண்ணுவேன். ஆஃப்டர் மை ஆன்லைன் கிளாஸஸ் கெட்ஸ் ஓவர், ஐ வாட்ச் டிவி ஃபார் சம் டைம். என்னோட ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். ஆஃப்டர் ஹேவிங் லஞ்ச், ஐ லேர்ன் லெசன் ஃபார் சம் டைம். லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் படிப்பேன். தென் ஐ டேக் சம் ஸ்நாக்ஸ் வித் ஈவினிங் டீ. என்னோட ஈவினிங் டீயோட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துக்குவேன். ஐ கோ அவுட் அண்ட் ப்ளே சம் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் விளையாடுவேன். அட் அரவுண்ட் 6 o'clock ஐ டூ மை ஹோம்ஒர்க். ஒரு 6 மணி போல் என்னோட ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஐ சேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எ வைல். கொஞ்ச நேரம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுவேன். ஐ வாட்ச் சம் வீடியோஸ் ஆன் யூடியூப் அண்ட் ப்ளே சம் கேம். யூடியூப்பில் சில வீடியோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவேன். ஐ லீவ் ஃபார் ஸ்கூல் அட் 8 AM. நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புவேன். ஐ ரீச் ஸ்கூல் இன் டைம். நான் டயத்துக்கு ஸ்கூலில் இருப்பேன். ஐ லிசன் கேர்ஃபுல்லி டு வாட் மை டீச்சர் சே. என்னோட டீச்சர் சொல்கிறத நான் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுவேன். ஐ கம் பேக் ஹோம் அட் 3 PM. 3 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வந்துடுவேன். வீக்கெண்ட்ஸில் நம்மளோட ரொட்டீன்ஸ் மாறி இருக்கும். அதை சொல்கிறதுக்கான சில சென்டென்சஸ். ஆன் வீக்கெண்ட்ஸ் த ரொட்டீன் இஸ் டிஃப்ரெண்ட். ஆன் வீக்கெண்ட்ஸ் ஐ வேக் அப் அரவுண்ட் 10 o'clock. வீக்கெண்ட்ஸில் நான் ஒரு 10 மணி போல் தான் எழுந்திருப்பேன். ஐ கோ டு தி மூவிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட மூவிஸ் நான் போவேன். சிலருக்கு சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும். அவங்க ஆன் வீக்கெண்ட்ஸுக்கு பதிலாக ஆன் சண்டேஸ்ன்னு சொல்லிக்கலாம். சம்டைம்ஸ் வி விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் தாத்தா பாட்டி. சில டயத்தில் நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம். சம்டைம்ஸ் ஐ லைக் டு கோ ஷாப்பிங். சில டயத்தில் ஷாப்பிங் போவோம். நான் இங்கே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட டெய்லி ரொட்டீன்ஸை பேராகிராஃப் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஆப்டார மாதிரி சென்டென்சஸ் எடுத்து எங்கெங்கே டைம் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணி உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை ஒரு பேராகிராஃப் மாதிரி பண்ணி திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஐ யூஸ்வலி வேக் அப் அட் அரவுண்ட் 6 o'clock. ஐ வாஷ் மை ஃபேஸ் அண்ட் ப்ரஷ் மை டீத். ஐ ப்ரிப்பேர் டீ ஃபார் எவ்ரி ஒன். ஐ டேக் எ ஷவர். தென் ட்ரை அண்ட் comb my hair. After bathing, I prepare breakfast for everyone. I wake up my kids. Then I make the bed. I have breakfast at around 9 o'clock. I clean the house and take the rubbish out. I go to market to buy vegetables. Market போய் vegetable வாங்கிட்டு வருவேன்னு சொல்கிறதுக்கு I go to market to buy vegetables. Then I prepare lunch. I watch TV for some time. யூஸ்வலி ஐ டேக் ஏ லிட்டில் நேப் இன் தி ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் டயத்தில் நான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். லிட்டில் நேப்புங்கிறது குட்டி தூக்கம். யூஸ்வலி ஐ டேக் ஏ லிட்டில் நேப் இன் தி ஆஃப்டர்நூன். ஐ ஹெல்ப் தி கிட்ஸ் வித் தர் ஹோம்ஒர்க். ஆஃப்டர் ஹேவிங் டின்னர் ஐ டூ தி டிஷ்ஷஸ். ஐ டூ தி டிஷ்ஷஸ்னால் வாஷ் தி டிஷ்ஷஸ். பாத்திரங்களை கழுவுறதுக்கு டூ தி டிஷ்ஷஸ்ன்னு சொல்கிறோம். ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் ஃபைனலி ஐ கோ டு பெட் அட் அரவுண்ட் 11 PM. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.